இப்படி செஞ்சிருக்க கூடாது பாட்டி. நீங்களே எப்படி அபிய வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலாம்? ஐ நோ இந்த விஷயத்துல தலையிட்டு பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. நீங்க இந்த வீட்டுக்கு வாரிசு எதிர்பார்க்கறீங்க. அது ஏன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது? அது நினைச்சு நீங்க சந்தோஷமா கொண்டாடாம அது பிரச்சனை ஆக்குறீங்க. அபி அந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க. இப்போ ஒண்ணு குடி முழுகி போயிடல. சந்தோஷம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. என்னை ஏத்துக்கிட்டு அபிய போக வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி. எல்லாமே சரியாயிடும் பாட்டி. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நீ எல்லாம் எப்படிதான் பொண்ணா பிறந்தேன்னு எனக்கு தெரியவே இல்ல. நீ எங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போறியா? எங்க குடும்பத்தை பிரிச்சு எங்க சந்தோஷத்தை அழிச்சவளே நீதான். நீதான் காரணம். இன்னைக்கு அபி இந்த வீட்டை விட்டு வெளியே போறானா அதுக்கு முழு காரணமும் நீதான். அவன் ஒரு ராக் ஸ்டார், இந்த காலத்து பையன்னு எனக்கும் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி அவனுக்கு குடும்பம் தான் முக்கியமா இருந்தது. அவன் நிதானத்துல இருக்கும்போது செஞ்சானோ இல்ல நிதானம் தவறி செஞ்சானோ, ஆனா தப்பு தப்பு தான். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அந்த தண்டனையை தான் நான் இப்போ அவனுக்கு கொடுத்தேன். ஆலியாவை மன்னிச்சு ஏன் ஏத்துக்கிட்டோம்னா அவ இந்த வீட்டை சேர்ந்த எங்களோட பொண்ணு. ஆனா நீ அப்படி இல்ல. உன்னையும் உன்னோட இந்த குழந்தையையும் நாங்களும் ஏத்துக்க மாட்டோம், எங்க குடும்பமும் ஏத்துக்காது. உன்னோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீயே வெளியே போறியா, இல்லன்னா நானே எல்லாம் எடுத்து வெளியே வீசி எறியட்டுமா? நீங்க என்னையும் இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? ஃபைன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏத்துக்காததுனால உண்மை இல்லைன்னு ஆயிடாது. நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்டாலும் இல்லனாலும் ஏன் வயித்துல அபியோடைய குழந்தை வளருதுங்கிற உண்மை என்னைக்குமே மாறவே மாறாது. நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் என்னோட குழந்தை தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. நான் இங்க என்னோட உரிமையை கேட்கறதுக்காக வந்தா நீங்க எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்களா? என்னாச்சு? ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டு போறீங்க? வயசுல பெரியவங்களான நீங்க தப்பு பண்ணும்போது வயசுல சின்னவளானா அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களை நான் இனிமே என்ன செய்ய போறேன்னு பாருங்க. ஒரு விதமா பார்த்தா அபிய வீட்ல இருந்து அனுப்பி நீங்க எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. இதை வச்சு எல்லாரையும் விட நான் தான் அபி மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். அவன் குடும்பத்தை விட நான் முக்கியம்னு காட்டுவேன். நீங்களும் அவன் கூட இல்லன்னா என்ன? நான் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். நான் அபிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான விளையாட்டு இருக்கு. அபியோட குழந்தைய கேட்டு ஏங்குவீங்க. ஒருவேளை நீங்களே எல்லாத்தையும் மறந்துடலாம், அபிய கூட மன்னிச்சுடலாம். ஆனா நான் இந்த நாளை மறக்கவே மாட்டேன். அப்ப நான் உங்களை பழி வாங்குவேன். நீங்க அழுது புரண்டு என்னதான் என் காலை பிடிச்சு கெஞ்சினாலும் அப்ப கூட நான் என் குழந்தையும் என் புருஷனையும் உங்களோட சேர விட மாட்டேன். அன்னைக்கு நீங்க அதிர்ச்சி என்ன பத்தி நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கா. நீ நான் உங்க எல்லாருக்கும் தலகுனிவை ஏற்படுத்திட்டேன். நான் இதுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருந்து உங்களை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல. அனி, நான் பண்ணதுக்கு பாட்டி கொடுத்த தண்டனை விட நான் இன்னும் அதிகமா அனுபவிக்கணும். நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். பாட்டியை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க எனக்கு தண்டனை கொடுக்கறத நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே வருத்திப்பாங்க. அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு அவங்களை தனியா விட்டுறாதீங்க ப்ளீஸ். என பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னு அது குற்ற உணர்ச்சியிலேயே நானும் செத்துருவேன். ப்ளீஸ், இட்ஸ் a request. நீ கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அவங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். அதோட இந்த கோவம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் தன்னால சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்துருவ. நாமெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். ஆனா உங்க இடத்த என்னால நிரப்ப முடியாது. ஐ ப்ராமிஸ், நான் அதுக்கான முயற்சி எடுப்பேன். கிளம்புறேன். அலியா, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். இன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டை விட்டு நான் போக போறேன். நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி
என்னால உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலிக்கும் சந்தோஷம் தர முடியல. என்னால ஒரு நல்ல மகனா இருக்க முடியல, அண்ணனா இருக்க முடியல, சித்தப்பாவா இருக்க முடியல, புருஷனாவும் இருக்க முடியல. நான் ஜஸ்ட் ஒரு ராக் ஸ்டாராவே இருந்துட்டேன். நான் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை ஜெயிச்சிருக்கேன். ஆனா என் சொந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். தோக்குறப்பதான் வெற்றியோட அருமை தெரியுது. என் ஃபேன்ஸும் வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாரும் என் மேல காட்டின அன்பை பார்த்து என்னை யாரும் வெறுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது எல்லாமே நடந்ததால நான் தப்பே பண்ண மாட்டேங்கிற குருட்டு நம்பிக்கையில இருந்தேன். வெற்றியோட உச்சத்தை அடைஞ்சதுல இருந்து நான் தப்பானவனா இருந்திருக்கேன். அது என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் ஆலியா. ஒரு மனுஷனுக்கு அடையாளமா இருக்கிறது வாழ்க்கையில வர வெற்றியோ தோல்வியோ இல்லை, அவனோட கேரக்டர் மட்டும்தான். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத கீழ்த்தனமான செயலை நான் செஞ்சுட்டேன். அப்படிப்பட்ட நான் உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தகுதியானவன் இல்லை. எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ என்ன மன்னிக்க போறதில்ல, நீ என்ன மன்னிக்கவும் வேண்டாம். கிளம்புறேன். கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, படையிலும் அனலாக வருவேன் உன் கூட. காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேன் காத்தோட. போன சன்மத்தில செஞ்சதாவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. போன சன்மத்தில செஞ்சதாவோ இதுவோ, இன்னும் கோடி சன்ம கூட வரும் உறவோ. காரியம் 100 செய்து மண்ணில் வாழ்வது பெரிது இல்லை. உந்தன் காலடி தடமறிந்து செல்லும் பாதைகள் முடிவதில்லை. ஆலயம் தேடி சென்று செய்யும் பூசைகள் தேவையில்லை. உந்தன் கைவிரல் தொடும் பொழுது துன்பம் தொலைவிலும் வருவதில்லை. உருவது வடிவதுவோ கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட, இருளது ஒளியதுவோ ரெண்டு இருதயம் கலந்து விட. மாறிடும் யாவும் என்று சொல்லும் வார்த்தையில் நெசமும் இல்லை. உண்மை காதலை பொறுத்தமட்டில்